இடையில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு நிறைய ஹேட் வந்துட்டு இருக்கு ஆன்லைன். ஈவன் எனக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேட் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ஏன் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இவ்வளோ ஹேட் வருது? இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பணத்தை வாங்கிட்டு ஃபேக்கான ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அந்த சாப்பாட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால வந்து நிறைய ஹேட் வருது. அண்ட் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இடையில தான் வந்து ரொம்ப பாப்புலாரிட்டி கெயின் பண்ணுறாங்க. ஈவன் மீ as a content creator I've gained popularity over the past 2 years. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு புது ரெஸ்டாரண்டோ இல்லை ஒரு புது ஜுவல்லரி ஷாப் இல்லை ஒரு புது க்ளோத் ஷாப் அந்த மாதிரி வந்து பிஸ்னஸஸ் புதுசாக திறக்கும் போது யூஸ்வலி நம்ம வந்து எங்கே வந்து இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா டிவிலேயோ ரேடியோலேயோ நியூஸ் பேப்பர்லேயோ விளம்பரம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ரேடியோக்கும் டிவிக்கும் நியூஸ் பேப்பருக்கும் வந்து மவுஸு போயிடுச்சு. இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா ஸ்பேஸ்க்கு போகிறதுனால இப்போ எல்லா பிஸ்னஸும் என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் மீடியாவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க டைரெக்டாக வந்து ஃபேஸ்புக்கில் விளம்பரம் கொடுக்காம, டைரெக்டாக வந்து யூடியூப்பில் விளம்பரம் கொடுக்காம என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு பணம் கொடுத்து இந்த மாதிரி நம்மளோட பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் விளம்பரம் பண்ணுங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ இப்போ இதில் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் ஐஎன்ஆரில் சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸ் வந்து ஐஎன்ஆரில் ஒரு 1 lakh 2 lakh கொடுத்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கெலாம் வந்து பணம் கொடுத்து பண்றாங்க. இப்போ ஒரு பெரிய யூடியூபருக்கு போனா அவர் வந்து 1 lakh இல்ல 50,000 இல்ல 2 lakhs அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க. இவங்கலாம் வந்து ரொம்ப ஓவரா சார்ஜ் பண்றாங்க. பட் ரியாலிட்டி என்னன்னா, இப்ப சிங்கப்பூர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட ரேட் கூட தான். பட் நம்ம ஒரு டிவியில வந்து விளம்பரம் போடணும்னா நம்மளே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டீமை ஹையர் பண்ணி அந்த ஃபுல் அட்வர்டைஸ்மெண்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் அது ஒன்று இருக்கு. பிளஸ் டிவியில வந்து விளம்பரம் பண்றதுக்கு அது எடிஷனல் ஒரு காஸ்ட் இருக்கு. ஸோ அந்த காஸ்ட் அடாப்ட் பண்ணும்போது ஆக்சுவலி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இப்போ என்ன மாதிரி ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து என்கேஜ் பண்ணும்போது எனக்குன்னு ஒரு டீம் இருக்கும், எனக்குன்னு வந்து ஒரு கேமராமேன் வருவாங்க, எனக்குன்னு வந்து ஒரு எடிட்டர் இருக்காங்க. ஃபுல்லாக வந்து நானே ப்ரொடக்ஷன் பண்ணி நானே வந்து என்னோட பேஜில் வந்து போடுறேன். அப்போ என் பேஜில் போடும்போது என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ டிப்பிக்கலி ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து ஆக்சுவலி பார்க்க போனால் ஒரு டிவியில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதை விட ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான் வந்து ரேட்டு கம்மி. ஆனால் நிறைய பேரை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இப்போ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ பெரிய பெரிய யூடியூபர்லாம் வந்து 1 lakh சார்ஜ் பண்ணுறாங்க, 2 lakh சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் அவங்க ஜீரோவாக இருக்கும்போது அவங்களே வந்து காசு கொடுத்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணி இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டில் காசு கொடுத்து அதை சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணி இப்போ பெரிய ஆளாக வந்திருக்காங்க. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா நான் ஜீரோவில் இருக்கும்போது நானே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் காசு கொடுத்து சாப்பிட்டு அதுக்கு வந்து நான் ரிவ்யூ போட்டு இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் 100K ஃபாலோவர்ஸ் தாண்டி வந்துட்டேன். அதே மாதிரி இப்போ நான் ஸ்டார்ட்ல இருக்கும்போது எவ்வளோ நான் செலவு பண்ணியிருப்பேன், இந்த 1 lakh தொடுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். அந்த கஷ்டத்துக்கு தான் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து அந்த பலன் கிடைச்சிருக்கு. எப்போ 2 வருஷம் கழிச்சு நான் 2 வருஷமா வந்து முயற்சி பண்ணி முன்னுக்கு வந்து ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் தொட்டு இப்போ யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்லாம் வந்து இடையில தான் ஆரம்பிச்சது. ஒரு 1 year கூட வந்து நான் முழுசாக வந்து யூடியூப்ல வந்து போடல. இப்போ ரெகுலராக தான் ஒரு 3 monthsக்கு தான் வந்து டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இப்போ எனக்கு வந்து யூடியூப்ல வந்து எவ்வளோ இன்கம் வருதுன்னா ஒரு $300 வருது, ஒரு $400 வருது. இந்தியா வரும்போது அந்த டைம்ல வந்து ஒரு $700 வருது. நான் என்னோட ஏர்னிங்ஸ் வந்து நான் ஓப்பனாகவே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ யூடியூப்ல டெய்லி நான் வந்து வீடியோ போடுறேன், எனக்கு ஒரு $300 தான் வருது. இதில் எனக்கு என்ன பலன்? இப்போ என் எடிட்டருக்கே வந்து நான் வந்து கூட காசு தான் கொடுக்குறேன். இப்போ யூடியூப்ல வர காசு அதை டாப்அப் பண்ணி தான் வந்து என் எடிட்டருக்கே நான் பே பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன பலன்? எனக்கு என்ன பலன்னா எந்த பயனும் இல்லை. ஒரு பிராண்டிங் மாதிரி நான் திங்க் பண்றேன். பிளஸ் ஒரு growthல இருக்கேன். ஆஃப் கோர்ஸ் இதுக்கு மேல வந்து நான் வந்து ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் இல்ல ஒரு 2 lakhs இல்ல ஒரு 1 million ஃபாலோவர்ஸ் தொட்டா கூட அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு வர வியூஸ் வேற, அந்த டைம்ல வந்து எனக்கு வர இன்கமே வேற பாருங்க. ஸோ அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து பணம் லூஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து யூடியூப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பட் இன்ஸ்டாகிராமுக்கு அந்த மாதிரி கிடையாது. இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு 1 lakh ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து அங்கேருந்து ஒரு டீசென்டான ஒரு இன்கம் வருது த்ரூ கொலாபரேஷன். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க,
எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அங்க போய் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ வந்து ஐ ஒன்லி ஷேர் பாசிட்டிவிட்டி. வாட் டஸ் இட் மீன்? இப்போ வந்து ஒரு கடையில் வந்து சாப்பாடு நல்லாவே இல்லைன்னா அந்த ரிவ்யூவே போட மாட்டேன், அந்த கடைக்கே போய் வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். இல்லை ஒரு கடையில் போயிட்டு நான் யூஸ்வலி வந்து அந்த கடையில் சாப்பிடும்போது ஒரு 5-6 ஐட்டம் கொடுப்பாங்க. ஆனால் என்னன்னா வீடியோவில் 5-6 ஐட்டம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் மேபி ஒரு 4 ஐட்டம் பற்றி தான் பேசியிருப்பேன், 2 ஐட்டம் பற்றி நான் வந்து பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த 2 ஐட்டம் வந்து எனக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு வந்து அந்த ஐட்டம் வந்து பிடிக்கல, அந்த ஐட்டம் நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் வீடியோவில். ஏன்னா ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக நான் சொல்கிற வேர்ட்ஸ் கேன் அஃபெக்ட் அ பிஸ்னஸ். நான் சொல்கிற வேர்ட்ஸ் வந்து இட் கேன் மேக் ஆர் பிரேக் அ பிஸ்னஸ். அதனால சரி நம்ம ஏன் வந்து நெகட்டிவாக நம்ம போனோம், எல்லாமே நம்ம பாசிட்டிவாக பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் நான் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து எனக்கு பணம் கொடுக்கும்போது நான் வந்து அந்த பிஸ்னஸை பற்றி வந்து நான் வந்து நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எங்கெங்க பாசிட்டிவ் இருக்கோ அதை மட்டும் தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸ், நிறைய ஆஃபர்ஸ், இந்த மாதிரி 1 for 1 50% டிஸ்கவுண்ட், அதெல்லாம் வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ப்ரொமோஷன், இது ஒரு ஆஃபர். என்னோட ஜாப் வந்து இந்த மாதிரி இந்த கடையில் வந்து ஒரு ஆஃபர் இருக்கு, இஷ்டப்பட்டா போங்க, பிடிக்கலன்னா போகாதீங்க. யாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணல. நான் ஆக்சுவலி வந்து பார்க்க போனால் நீங்கள் டிவியில் வந்து பார்க்குறீங்க விளம்பரம், அதே மாதிரி தான் வந்து நானும் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து விளம்பரம் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலில் விளம்பரம் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அவங்க பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட என்ன தாட் ப்ராசஸ் என்னன்னா, உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு புது கடை திறந்திருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்றாங்க. அதுதான் வந்து நானும் சரி இல்லை எந்த கான்டென்ட் கிரியேட்டரும் சரி, we just give information to you. இப்போ சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஆக்சுவலி பார்க்க போனா என்னோட டேஸ்ட் பார்ட்ஸும் உங்களோட டேஸ்ட் பார்ட்ஸும் டிஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து கொரியன் ஃபுட் சாப்பிடுவேன், ஜப்பனீஸ் ஃபுட், இப்போ நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க, ரா ஃபிஷ்லாம் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் சிங்கப்பூரில் இருந்து நான் இந்த மாதிரி ஃபுட்லாம் வந்து நான் சாப்பிட்டு பழகி நான் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னோட ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா எத்தனை ஊருக்கு போயிருக்கேனோ அத்தனை ஃப்ளாக்ஸை வந்து நான் போட்டிருப்பேன். அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்தந்த ஊரோட சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். ஸோ ஜப்பானுக்கு போனால் ஜப்பனீஸ் ஃபுட்டு, ஃப்ரான்ஸுக்கு போனால் ஃப்ரெஞ்ச் ஃபுட்டு, ஸோ அந்த மாதிரி போய் சாப்பிட்டு பழகி, ப்ளஸ் நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் கன்சல்டன்ட். ஸோ எனக்கு வந்து ஃபுட்ங்கிறது என்னோட தொழில். ஸோ நான் எல்லா ஃபுட்டும் நான் ட்ரை பண்ணுவேன், எல்லா ஃபுட்டுக்கும் வந்து எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. அதனால என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குவிசின்ஸ் இருக்கும். சில கிரியேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, they only focus on Indian food பிகாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது அதுதான், தெரிஞ்சது தான் பண்ணுறாங்க, தெரியாததை வந்து அவங்க பண்ணுறது இல்லை. பட் நான் வந்து எல்லா குவிசினும் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து தெரியும், நான் சிங்கப்பூரில் இருந்திருக்கேன், இத்தனை குவிசின்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த குவிசின் பற்றி நாலேஜ் இருக்குது, நான் வந்து பண்ணுறேன். தட் டசன்ட் மீன் தட் இப்போ நான் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரா ஃபிஷ் சுஷி நான் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அது எனக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு அது நீங்கள் தான் வந்து போய் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும். இப்போ எல்லாத்துக்கும் வந்து ப்ரோ நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணீங்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன ஒரு எனக்கு புரியலன்னா, அந்த கடையில் எப்போதுமே கூட்டமாக இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்குன்னு தான் கூட்டமாக இருக்குது. அப்போ அந்த கடைக்கு வந்து நம்ம ரிவ்யூ பண்ணும்போது எப்போதும் இந்த கடையே வந்து கூட்டமாக இருக்குது, ஆனால் சில பேரை வந்து அதுக்கே வந்து சொல்கிறீங்க இந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னு. அப்போ அந்த கடையில் அத்தனை பேர் போய் சாப்பிட்றாங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கல. அப்போ இட் மைட் பி யோர் டேஸ்ட் might not be suited for that kind of food. Plus என்னன்னா இப்போ இடையில சிங்கப்பூரில் நிறைய இந்திய ஸ்டைல் ஃபுட் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் ஈரோடு அம்மன் மேஸாக இருக்கட்டும், குமார் மேஸாக இருக்கட்டும், ராம்நாத் புண்ணி மேஸாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபுட்டை தராங்க. வாட் டு ஐ மீன் பை டிஃப்ரெண்ட்? சிங்கப்பூரியன் இந்தியன் ஃபுட்டும் இந்தியாவோட இந்தியன் ஃபுட்லேயும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த வித்தியாசத்தில் இப்போ சிங்கப்பூரியன் வந்து ஒரு இந்த மாதிரி மெஸ் போய் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஃபுட்டு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்க மாட்டேங்குதுன்னா, they are not used to the India style of food. லைக் த இந்தியாவோட பிரியாணி. இப்போ ரொம்ப தெரியல, சீரக சம்பா பிரியாணி சிங்கப்பூரியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு சீரக சம்பா பிரியாணி தெரியாது. எப்போ திண்டுக்கல் தலைப்பக்கட்டி சிங்கப்பூர் வர வரைக்கும் எனக்கே சீரக சம்பா பிரியாணி என்னன்னு தெரியாது. அப்போ இவங்களோட சீரக சம்பா பிரியாணி ட்ரை பண்ணி நான் சென்னைக்கு போயிட்டு அங்கே உள்ள சீரக சம்பா பிரியாணிலாம் ட்ரை பண்ணிட்டு அப்போ தான் வந்து எனக்கு சீரக சம்பா பிரியாணி என்னன்னே தெரிஞ்சது. ஆனால் சிங்கப்பூரியன்ஸ்க்கு தெரிஞ்சது பிரியாணி என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேக்கா மார்க்கெட்டில் பிரியாணி இல்லாட்டி குத்துராத் பிரியாணி, இது வந்து நம்மளோட சிங்கப்பூர் ஸ்டைல் லோக்கல் பிரியாணி.
ஆனால் இந்த பிரியாணியை நம்ம வந்து ஒரு இந்தியன் நேஷனலுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து இது பிரியாணியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. why? because there is a difference in the food, there is a difference in the way it's prepared. so it's very hard to satisfy different people. இப்போ என்னோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்து டூரிஸ்ட் வரவங்க இருக்காங்க, இல்லை இந்தியாவிலேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, இல்லை லோக்கல் சிங்கப்பூரியன்ஸாக இருப்பாங்க, இல்லை மலேசியாவிலேருந்து வந்த டூரிஸ்டோ இங்கே வேலை செய்கிறவங்களும் இருப்பாங்க. எவ்ரிபடி ஹேஸ் their own unique taste buds and their own unique food. லைக் சிங்கப்பூரியன் ஃபுட்டும் மலேசியன் ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கும், ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால சில நேரத்தில் வந்து மலேசியன்ஸ்க்கோ சிங்கப்பூரியன்ஸ்க்கோ வந்து இந்தியனோட ஃபுட்டு இந்திய ஸ்டைல் பிரியாணியோ இல்லை அந்த மெஸ்ஸு அந்த மாதிரி ஃபுட் வந்து அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து யாரோட தப்பு? கான்டென்ட் கிரியேட்டரோட தப்பா? அதுதான் இப்போ நிறைய பேர் வந்து இந்த குறை சொல்கிறீங்க, இந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறீங்க. அதுதான் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக நான் வந்து என்னை பற்றி சொல்ல, ஆக்சுவலி எனக்கு வந்து பேட் கமெண்ட்ஸ் தான் நீங்கள் போகிறது வந்து இட் டசன்ட் எஃபெக்ட் மீ அட் ஆல். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐ எம் டூயிங் மை ஜாப். இப்போ ஒரு கடை வந்து எனக்கு காசு கொடுத்து விளம்பரம் பண்ணுறாங்கன்னா எதுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க? இந்த மாதிரி புதுசாக ஒரு பிஸ்னஸ் வந்திருக்கேன், இல்லை ஒரு ப்ரொமோஷன் ஓடுது, அதுதான் அவங்களோட கோல். மக்களுக்கு தெரிய வைக்கணும், என்னோட பிளாட்ஃபார்ம் மூலமா நான் தெரிய வைக்கிறேன். அதை தவிர்த்து நல்லா இல்லாத சாப்பாடை நல்லா இருக்குன்னு வந்து நானும் சொல்ல மாட்டேன், இல்லை நல்லா இல்லாத சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மேபி எனக்கு நல்லா இல்லாதது உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ என்னோட யூடியூப் லாங் ஃபார்ம் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில ஃபுட்டு வந்து எனக்கு பிடிக்கல, என் டேஸ்ட்டுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருப்பேன் தவிர இது நல்லாவே இல்லைன்னு சொல்லியிருக்க மாட்டேன். பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் தியர் ப்ரெஃபரன்ஸ். லைக் எனக்கு வந்து ரொம்ப ஓவர் ஸ்வீட், எனக்கு குலாப் ஜாமுன் பிடிக்காது, அதுக்குன்னு வந்து ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது என்னால். ஏன்னா எனக்கு பிடிக்காதது வந்து மேபி உங்களுக்கு குலாப் ஜாமுன் வந்து உங்களுக்கு உசராக இருக்கும். அப்போ இந்த குலாப் ஜாமுன் நல்லாவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு குலாப் ஜாமுன் வந்து எனக்கு ப்ரெஃபரன்ஸ் கிடையாது, ஐ டோன்ட் லைக் குலாப் ஜாமுன், பட் யூ மை லைக்னு தான் சொல்லியிருப்பேன் தவிர டோட்டலாவே இது சாப்பாடு நல்லா இல்லை அப்படின்னு வந்து நெகட்டிவாவும் நான் பேச மாட்டேன், ரொம்ப பாசிட்டிவாவும் நான் பேச மாட்டேன். இப்போ நான் இந்தியா வந்துட்டு கில்லி பிரியாணி அங்கே போயிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னேன், அது வந்து ஓவர் ஹைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து பிரியாணி கிடையாது, இது வந்து சாம்பார் சாதம் அப்படின்னு நான் வந்து என்னோட ஒப்பீனியன் தான் சொன்னேன் தவிர வராதீங்க ட்ரை பண்ணாதீங்க இது வேஸ்ட் அப்படின்னு வந்து நெகட்டிவான ஒரு தாட் ப்ராசஸ்ல போறது இல்லை. அதே கில்லி பிரியாணி நிறைய பேர் நல்லா இருக்கணும் வந்து வீடியோ போட்டிருக்காங்க, நிறைய பெரிய பெரிய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், என்னை விட ரொம்ப பெரிய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் சூப்பரான பிரியாணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஆர் நாட் ராங் ஆர் ஐ ஆம் நாட் ரைட், இட் இஸ் ஜஸ்ட் வி ஹேவ் அவர் ஓன் ஒப்பீனியன்ஸ். அதை தான் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டரை ஹேட் பண்ணாதீங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு பிடிச்சிருந்தா யூ கேன் அடாப்ட் இட், பிடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, என்னடா டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான், அப்போ என்ன பண்ணுறோம், சேனலை மாற்றிடுறோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபுட் வீடியோ, ஐயோ இந்த கான்டென்ட் கிரியேட்டரா ஏன் இந்த ஃபுட் பற்றி பேசுறானா, பிடிக்கலையா ஸ்வைப் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு புது கடை தந்துருக்கப்பா அப்படின்னா பாருங்க, பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, இல்லாட்டி ஒரு கமெண்ட்டை போடுங்க, பிடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணிட்டு போங்க. நம்ம எதுக்கு அந்த ஒரு ஹேட் கமெண்ட்ல போறதுல யாருக்கு என்ன லாபம்? இப்போ நீங்க என்னோட கான்டென்ட் உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு ஒரு ஹேட் கமெண்ட் போட்டு அதுல உங்களுக்கு என்ன லாபம்? எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை, எனக்கு எந்த ஒரு நட்டமும் இல்லை. நீங்க போற ஹேட் கமெண்ட்டுக்கு நான் ஒரு ரிப்ளை போட்டுட்டு அதை டிலீட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்க போறேன். இப்போ லைக் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ நான் வந்து எவ்ரி ஃப்ரைடே சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து இடையில வந்து இன்ஸ்டாகிராம் நிறைய ரீல்ஸ் போடுவேன், ஓல் மங்கு வீரன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் சப்போர்ட் குரூப் இருக்கு. ப்ரோ சூப்பரா பண்றீங்க ப்ரோ எப்படி ப்ரோ இதெல்லாம் கலெக்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு ஃபேன் பேஸும் இருக்கு. அதே மாதிரி அதை கரைச்சி கொட்டுறதுக்கும் ஒரு குரூப் இருக்கு. என்ன சொல்றீங்கன்னா நீங்க வந்து ஒரு யங் ஜெனரேஷனுக்கு நீங்க வந்து ஒரு தப்பான எடுத்துக்காட்டா இருக்கீங்க, நீங்க வந்து உங்களோட வீடியோஸ் பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் சொன்ன மாதிரி 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்கு. நான் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்றது இல்லை, டிக்டாக்ல வந்து ஆல்கஹால் கண்டென்ட் போஸ்ட் பண்றது இல்லை, யூடியூப் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் போஸ்ட் பண்றேன். இப்போ ஏன் வீடியோ பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆறீங்கன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம சினிமால பல லட்சம் பேர் பார்க்குற சினிமா டிவி அதுலலாம் வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்து சிகரெட் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க விசில் அடிக்கிறீங்க, நீங்க கை தட்டுறீங்க. அப்ப அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத ஆளுங்க என்னோட வீடியோ பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போறாங்க. அதுல என்னன்னா ஐ எம் டீச்சிங் ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங். எனக்கு ஒன்று புரியல. இப்போ என் வீட்டில் வந்து 200 பாட்டில் இருக்கு. என்னோட இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்களுக்கு தெரியும், யூடியூப் என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், என் வீட்டில் 200 பாட்டில்ஸ் ஆஃப் ஆல்கஹால் இருக்கு. இப்போ 200 பாட்டில் ஆல்கஹால் வச்சிருக்கிற நான் நிறைய பேர் என்ன காமெண்ட் பண்றாங்கன்னா, ஓ நீ வந்து ஒரு குடிகாரன் அப்படின்னு. இப்போ நான் வந்து ஒரு பாட்டில் கலெக்டரு. ஒரு பாட்டில் கலெக்டருக்கும் ஒரு குடிகாரனுக்கும் வந்து வித்தியாசமா தெரியல. இப்போ நான் ஒரு குடிகாரன் இருந்தால் 200 பாட்டில் சேமிச்சிருக்க முடியுமா? என் வீட்டில் 200 பாட்டில் வந்து நான் கலெக்ட் பண்ணிருக்க முடியுமா? குடிகாரன் இருந்தால் அது எப்பயும் நான் காலி பண்ணியிருப்பேன்.
புரியுதா? அதுதான் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஒரு கமெண்ட் போடுறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது? அதை தான் வந்து இந்த ஒரு வீடியோல ஐ வாண்டட் டு ஷேர் மை வியூஸ் ஆன் ஹேட் டுவர்ட்ஸ் content creator. இப்போ நிறைய பேர் வந்து நீ குடிக்கிற, நீ இது பண்ற, அது பண்ற, அதெல்லாம் வந்து நீங்க போடுறீங்க. ஆனா உங்களுக்கும் அது எந்த ஒரு லாபமும் இல்லை, எனக்கும் அது எந்த ஒரு லாபமும் இல்லை. நான் பார்த்துட்டு அதை வந்து டிலீட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். நீங்க தான் வந்து டைம் வேஸ்ட் பண்றீங்க. அது எதுக்கு பண்ணணும்? பிடிக்கலையா ஸ்வைப் பண்ணிட்டு போங்க. இல்ல உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கா, கிரியேட்டரை சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து கிரியேட்டருக்கு வந்து லைக் பீப்பிள் லைக் மீ, வி வாண்ட் பீப்பிள் டு பி சப்போர்ட்டிவ். நம்ம பண்ற ஒர்க்குக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தா நம்மளுக்கும் வந்து ஹாப்பியாக இருக்கும். நம்மளும் வந்து இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன், இன்னும் நிறையா புது புது விஷயங்கள்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுவோம். ஸோ எஸ், டோன்ட் ஹேட் ஆன் content creators. We are here to give you new information. We are here to entertain you. You know, there are so many content creators out there doing comedy skits, husband wife skits. நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வந்து ஹேட் பண்ணாமல் அவங்களுக்கு கொஞ்சம் லவ் ஷோ பண்ணீங்கன்னா இன்னமும் நல்லா பண்ணுவாங்க. இன்னமும் வந்து உங்களுக்கு வந்து சூப்பரான கண்டென்ட், சூப்பரான இன்ஃபர்மேஷன், சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ லேர்ன் டு அப்ரிஷியேட் த பீப்புள் ஹூ ஆர் அவுட் தேர் புட்டிங் தியர் ஃபேஸ். ஏன்னா நம்மளோட ஃபேஸை வந்து போடுறது எல்லாரும் நினைப்பீங்க, ஓ தீஸ் பீப்புள் வந்து ஃபேம்காக அலையிறாங்க. உண்மையிலே எனக்கு வந்து அந்த ஃபேம்லாம் வந்து எனக்கு அவசியமே இல்லை. வெளியே வந்து எவ்ரிபடி மீட்ஸ் மீ, டாக்ஸ் டு மீ. ஐ டோன்ட் திங்க் ஐ எம் a famous person. எனக்கு என்னன்னா இது வந்து என்னோட தொழில். இது வந்து நான் ஒரு பேஷனா பண்றேன் தவிர ஃபேம்காக பண்ணல. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னோ லைக் சப்போர்ட் ஈச் அதர். அப்பதானே வந்து நம்ம வளர முடியும். நம்ம வந்து ஒருத்தனை ஹேட் பண்றதுல அவனுக்கும் வளர்ச்சி கிடையாது, உங்களுக்கும் வந்து வளர்ச்சி கிடையாது. ஸோ எஸ், ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரே ஷார்ட்ல வந்து எல்லாமே ஒரே டேக்ல வந்து நான் பேசியிருக்கேன். ஸோ யா, if you agree with me, comment section la podunga, you know, like whether this is true. You know, a lot of people are facing hate and I want to stop hate. I want to put a stop to hate and I want to do a lot of new things. And அடுத்த வாரம் a day in a life, next Tuesday வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எபிசோட். அதை வந்து வாட்ச் பண்ண மறந்துடாதீங்க. நான் இப்போ சொல்ல வந்திருப்பேன், பட் I don't tell it to you now, but next week is a very very important episode. I'm going to share something very 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 important that is going to make many people happy. அவ்வளோதான் சொல்ல முடியும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஓகே, பை.